ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரகதீஷ். நீங்கள் டிடெக்டிவ் கேமிங்லேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஏஸ் அடிக்க சொன்னார். சரி, அதான் ஏஸ் அடிக்கலான்னு சொல்லிட்டு சிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். சரி வாங்க நம்ம ஏஸ் அடிக்கிறத பார்க்கலாம். அதான் அங்கே MP5 இருக்குல்ல, அந்த MP5 முதல்ல போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் தான் MP5 பார்க்க போகிறேன். அங்கே போய் வர அது உக்காரணும், ஃபுல்லாகணும், ரொம்ப நேரம். அதுக்குள்ளே எனிமி அடிச்சிட்டானா நம்ம ஏஸ் அடிக்கிற கனவு சப்ஸ்கிரைபர் சொன்னது எல்லாம் போச்சு. வாங்க இப்போ போயிட்டு நம்ம எனிமி தான் தேடணும். இப்போ கடிச்சானா MP5 ஒரே அழுத்து. வாங்க அந்த வீட்டு மேலே மூவ்மெண்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா, எனிமிங்க வச்சிருவாங்க. அச்சாச்சு. என் ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தன் பக்கத்தில் க்ளோவல் போட்டான்டா, அடியானுங்க தான் அடிச்சிட்டேன். அவன் நிறைய டேமேஜ் கொடுத்துருக்கான் போல். பூச்சி அழுத்துறேன். இது ஓசிங்க, லைட்டாக டேமேஜ் கொடுத்து அழுத்துறான். இது கூட பாதி எழுத்து இது போச்சு போல். அங்கே வந்து முன்னாடிலேருந்து ஒருத்தன் டேமேஜ் கொடுத்தான். அவனை தான் போட்டு அடிக்கிறேன் அடிக்க முடியல. சரி, அதான் அவன் போய் அச்சுறுப்பாண்டி அடிக்கிறான்னா அவன் போய் நாக்காகிறான் பாருங்க. நாக்காயிடும் ஒன்றும் இடத்துல நாக்காயிட்டான். இப்போ நான் அடித்தா சரி, ஆனால் எல்லாமே ஓசியில் தான் வந்துச்சு போல். எனக்கு ஓசியில் அது சாட்டிஸ்ஃபைடே இல்லை. எல்லாமே ஃபுல்லாக நான் அது பண்ணலாம் தான் சொல்லிட்டு இந்த மேட்ச் வந்து அதே ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். முன்னாடி வர்றான் பாருங்க, அவன் தான் ஃப்ரெண்டு. அவன் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு கொஞ்சம் நியூ. அதான் இவனை கூப்பிட்டு தான் வந்தேன். இப்போ ஜம்ப் பண்ணுறான். அங்கே ஒருத்தன் எனிமிக்கிறான். நான் பாட்டு அவன் அடிக்கலாம் போயிட்டு கையில் வேற குத்துறேன். அவன் அதிகம் அவன் மூச்சு விட்ருப்பான். அதான் இப்போ கன் எடுத்துகிட்டு அவன் அடிக்கலான்னு தான் போனேன். பின்னாடி பார்த்தா பின்னாடி ஏதோ ஜம்ப் பண்ணுற சத்தம். அவனை போய் முடிச்சுட்டு கீழே வர போய் நான் இந்த அக்கா வருது. இந்த அக்காவை முடிச்சுட்டு வெளில வருவாங்க. முடிச்சுட்டு அதான் முன்னே 2 பேர் எங்கடா நானும் தேனுக்கிறேன். 2 பேர் நான் தான் எங்கடா இருக்கிறேன் தேனுக்கிறேன். காணும் அது பின்னாடி ஏதோ அப்படி சத்தம். ஃப்ரெண்டு எனிமிடா வந்து அட்ரா எங்கடா நானும் கேட்டு ஓடுறேன் ஃபாஸ்ட்டாக ஓடி எங்கடா அந்த வீட்டுக்குள்ளான்ற கண்ணு தெரியல ஒன்று தெரியல. அது கண்டுபிடிச்சி அவனை முடிச்சு விட்டு பார்த்தா லாஸ்ட்டாக ஒருத்தனை எங்கடா இவன் பக்கத்தில் யாருமே இல்லை. இங்கேருந்து பார்த்தா கீழே இருக்கிறான். அவனை அடிச்சு என்ன ரிவைவ் பண்ணிட்டாரான்னு. சரி வாடா ரிவைவ் பண்ணுறான்னு சொல்லி அவனுக்கு டக்குன்னு ரிவைவ் பண்ணிட்டு அவன் அடிக்க போகிறேன். பார்த்தா வெளில வந்துட்டா வாங்க இவ போய் அடிச்சிட்டாரு. சரி சும்மா திருப்பி எனக்கு போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு சிஎஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போனேன். ஃபஸ்ட் ரவுண்டு G18 குத்தான். சரி இதில் என்னடா ஏஸ் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு சும்மா ட்ரையாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டே இருக்கும்போது அந்த சைடில் ஏன்னா எனிமி இருப்பான். கன் வச்சுட்டு தான் போனேன். பார்த்தா அந்த சைடில் ஒரு எனிமி இல்லை. இவன் இந்த சைடு தான் வரான். இந்த உள்ளே எனிமி இருக்க மாட்டான்னு நினச்சி தான் இப்படி போனேன். பின்னாடி வரான் அடிக்கிறான். சைட்டு வச்சு நான் என்ன பண்ணுறது, இது வச்சு டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கிறேன். மிஸ்டானா கையிட்டேன். இவன் முதல்ல கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல 3 எனிமி ஒரே இடத்துலேருந்து சுற்றிட்டு இருக்கான். சரி இவன் இன்னொருத்தன் நாக்காயிட்டான். இவன் யாருன்னே தெரியாது. சோலோவாக தான் நான் போயிருந்தேன். சரி அச்சிட போனேன்னா சொல்லிட்டு இங்கேருந்து டேமேஜ் கூட வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து பார்த்தா இவனை முடிக்கலான்னு போகிறேன். முடிச்சிட்டேன். பார்த்தா பின்னாடி வச்சோம் 1 நிமிஷத்தில் வந்துட்டு போவோம். தெரியாமல் புல்லட் போட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டே ஏசு. சரி காய்ஸ் பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம